வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேரளாவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற திரைப்பட நடிகை ஹனி ரோஸ் அப்படின்றவங்கள வந்து அப்யூஸ் பண்ணி அஹ், சமூக வலைதளங்களில் அவங்களை பற்றி ரொம்ப ஒரு கொச்சையாக சில விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்த பலர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யூடியூபர்ஸ் ஒரு 20 பேர் மேலே வந்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஏற்கனவே இந்த செம்மனூர் ஜுவல்லரி இருக்கு இல்லையா? பாபி செம்மனூர் அப்படின்றவர் தான் அதனுடைய ஓனரு. அந்த செம்மனூர் ஜுவல்லரி வந்து ஓப்பன் பண்ண போகும்போதுலேருந்தே எனக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு சைபர் ஸ்டாக்கிங் மாதிரி வந்து கன்டினியூஸாக எனக்கு வந்து ஒரு அப்யூஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து ரொம்ப நாளாக இது வந்து எனக்கிட்ட ஒரு பேசும் பொருளாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் திடீர்னு வந்து ஹனிரோஸ் அவர்கள் வந்து ஹனிரோஸ் வந்து தமிழில் வந்து 5 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. மலையாளத்திலும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா பாபி செம்மனூர்ன்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவருக்கு எதிராக எப்படி புகார் கொடுக்குறதுலாம் பலர் யோசிப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அவருடைய ஜுவல்லரி ஓப்பனிங் போனதுலேருந்து தான் எனக்கு தொடர்ச்சியாக இது மாதிரியான வந்து அப்யூஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி டைரெக்டாக அவரையே இவங்க வந்து குற்றஞ்சாட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் எர்ணாகுளத்தில் வந்துட்டு இவங்க வழக்கும் தொடுக்குறாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் அவங்ககிட்ட வந்து 164 ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த குறிப்பிட்ட மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு 2 மணி நேரம் அவங்ககிட்ட விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்தும்போது பல்வேறு இந்த வழக்குக்கு தேவையான பல்வேறு ஆதாரங்களை வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஐடி ஆக்டில் 67 வந்துட்டு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் பிஎன்எஸ்ல பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக 20 யூடியூபர்ஸ் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நிறைய யூடியூப்பில் பேசுகிறோம். யூடியூப்பில் பேசும்போது கூட மிக கவனமாக கண்ணியம் குறைவான விஷயங்களை நம்ம வந்து பதிவிடக்கூடாதுன்றதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பலர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வியூஸ்லாம் போகுன்றதுக்காக ரொம்ப கொச்சையாக பேசுகிறது, அடுத்தவர்களுடைய தனிநபருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னு கேட்டால், கேரளாவில் திரைப்பட நடிகை ஹனி ரோஸ் அவர்கள் பற்றி அவதூறாக உருவக்கேலி செய்து ரொம்ப அதை அவங்கள வந்து என்ன பண்ணால் டிஃபேம் பண்ணி பல்வேறு விஷயங்களை வந்து இவங்க சமூக வலைதளங்களில் பரப்புனதுனால இதற்கு முதல் காரணம் வந்து பாபி செம்மனூர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இவங்க நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. நீதிமன்றம் வந்து பாபி செம்மனூர் அவர்களை வந்து செக்யூர் பண்ணி அவரை காலையில் ஒரு 5 மணி போல் அவரை கூப்பிட்டு போய் மருத்துவமனையெல்லாம் கொண்டு போகிறாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவர் மீதான விசாரணை தொடங்குது. இது வந்து என்ன கேட்டால், எர்ணாகுளம் சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷனுடைய அதுக்குன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் போடுறாங்க. அப்புறம் சைபர் செல் சார்ந்த காவல்துறை அதிகாரிகளும் இந்த வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்த்தோம்னா என்சிஆர்பியோட டேட்டாவை பார்த்தீங்கன்னா, இந்த சைபர் ஸ்டாக்கிங், இந்த மாஃபிங் பண்ணுறது, இது மாதிரி வந்து வேலைகள் பண்ணுறதுலாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்தியாவில். அப்படி இருக்கும் பொழுது ஒரு செலிபிரிட்டிக்கே இந்த ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அவங்களே அதை கண்டுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா, அது நாளைக்கு வந்துட்டு ஒரு சாமானியர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால நிறைய யோசித்து வந்து ஹனி ரோஸ் வந்து ஒரு புகாரை கொடுத்து அந்த புகார் இன்றைக்கி வந்து எஃப்ஐஆராக கன்வெர்ட் பண்ணப்பட்டது. கன்வெர்ட் பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை செக்யூர் பண்ணி விசாரணை பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்ன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த திரைப்பட நடிகை ஹனி ரோஸ் அவர்களுடைய புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டு அதில் வந்து பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தொடுக்கிறாங்க. ஐடி ஆக்ட்லையும் தொடுக்கிறாங்க. எல்லாமே நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாபி செம்மனூர் அப்படின்றவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர். இப்போ கூட வயநாடில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இடம்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு காமெடியாக பண்ண ஒரு விஷயந்தான் அது. அது இவ்வளோ சீரியஸ் ஆகும் நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட விக்டிம் அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி என்னன்றது. அப்படி அவங்க வந்து அதை ஒரு பெயினாக ஃபீல் பண்ண ஒரு காரணத்தினால தான். ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக நிறைய பேசுவாங்க. நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க. ஜாலியாக பேசுவோம், அதெல்லாம் வேறு. பட் ஆனால் பொது தளத்தில் அவர்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசிட்டாங்க அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. வழக்கு விசாரணை செய்த பிறகு தான் அவர் குற்றவாளியா நிரபராதியான்றது முடிவாகும். அதை வந்து பேஸ்ட் ஆன் தி மெட்டீரியல் எவிடன்ஸ், என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது, இவங்க என்னென்ன சமர்ப்பிச்சிருக்காங்க, 2 மணி நேரம் வந்து இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. இன்றைக்கும் நீதிமன்றத்துக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் தான் வந்துட்டு
பாபி செம்மனூர் அவர்களுடைய வழக்கறிஞர் டீம். அந்த பாபி செம்மனூர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூத்த வழக்கறிஞர் ராமன் பிள்ளை அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் தான் அப்பீர் ஆகுறாரு. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நடிகர் திலீப் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஒண்ணு ஆச்சு. அ ம ஒரு நடிகையோட. அந்த வழக்குல வந்து அப்பீர் ஆன ஒரு சீனியர் வழக்கறிஞர். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாதர் அவர் பேரு ஒரு ஃபாதர். அந்த ஃபாதர் வந்து ஒரு ரேப் கேஸ்ல ஒண்ணு மாட்டுனாரு. அந்த வழக்குலயும் அவர் தான் போனாரு. அதே மாரி ஒரு சந்திரசேகரன் சொல்லிட்டு ஒரு மர்டர் கேஸ். அதிலயும் வந்து அவர் வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த வழக்குல அப்பீர் ஆனாரு. ஒரு அ ம ஒரு ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் கேரளாவை பொறுத்தவரையில. அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர் தான் வந்து இந்த வழக்குல அப்பீர் ஆகுறாரு. அவங்க வந்து இமிடியேட்டா பெயில் அப்ளிகேஷன் போடுறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக நம்ம வந்து நெறைய விஷயங்கள கடந்து வரோம் தினசரி வாழ்க்கையில. அப்படி வரும்பொழுது, இந்த அ அ சைபர் ஸ்டாக்கிங் அப்படின்றது ஒரு பெரிய குற்றமா பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில அ தெரிந்தவர்களோ, தெரியாதவர்களோ அவர்களுக்கு வந்து அவர்களுடைய அனுமதி இல்லாம, அவங்க வந்து ஒண்ணு நம்மகிட்ட நண்பர்களா இருக்கணும். அவங்ககிட்ட ஜாலியா மெசேஜ் அனுப்பலாம், போலாம், வரலாம். அதில தப்பு கிடையாது. ஆனால் ய பழகிட்டாங்க அப்படின்றதற்காக அவங்ககிட்ட வந்து அவதூறாக பேசுவது, ஆபாசமான முறையில அவர்களை சித்தரித்து வந்து படங்களை வெளியிடுவது, இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு வந்து புறம்பான ஒரு செயலு. இது மாரி செயல்களை செய்கின்ற பொழுது, அது வந்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுருது. அ என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும், நேரடியாக பேசி இது மாரி செஞ்சது தவறுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்கலாம். பட் ஆனா இது கன்டின்யூ ஆனுச்சு. அதனால தான் என்னால வந்து இத பொறுத்துக்கொள்ள முடியல. இதனால வந்து எனக்கு வந்து என்னுடைய பெர்சனல் ஒர்க்ல என்னால இன்வால்வ் ஆக முடியல. நான் டிஸ்டர்ப்டாவே இருக்கேன். அப்படின்னும் பொழுது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து மனுவாக தாக்கல் செய்து, அந்த மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அந்த மனு மீது எஃப்ஐஆர் போட சொல்லி, இன்னைக்கு நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. ஆனாலும் வழக்கு நீதிமன்றத்தில் தான் குற்றவாளியா, இல்ல நிரபராதியா என்பது வழக்கு நடந்த பிறகு தான் தெரியும். பட் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல அவர்களுடைய குற்றச்சாட்டு வந்து பாபி செம்மனூருக்கு எதிராக இருக்கிறது. அவரும் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அவரும் சவுண்டான ஒரு பார்ட்டி. அதில வந்து மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் சட்ட போராட்டம் நடத்தி தான் இதில இல்ல, அவர் குற்றச்சாட்டுகள்ல உள்ள வரல அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அதற்கான வேலைகள்ல அவருடைய வழக்கறிஞர் ஈடுபட்டிருக்காங்க. பொதுவாகவே பொதுமக்கள் வந்து ரொம்ப கவனமாக இந்த அ மொ மொபைல் ஃபோன் ஹேண்டில் பண்றதாக இருக்கட்டும், இல்ல தெரியாத ஒரு நபர இப்ப சமூக வலைதளம் Facebookன்னு போயிட்டாலே பார்த்தோம்னா, யாருன்னே தெரியாது. அவனுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அடிச்சு விடுவான். அப்படியே வரும் கன்ஃபார்ம் அதாவது வந்து ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் கேட்பாங்க. அப்படி போட்டு விட்டுறது யாருன்னு தெரியாது. அப்புறம் வந்து என்ன பண்றது கேட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக நெறைய வழக்கு நம்ம பார்க்குறோம். அதாவது வந்து Facebook மூலமா அறிமுகமாகி, காதலாகி, அதுக்கப்புறம் போயிட்டு சண்டையாகி, திருப்பி ரிட்டர்ன் ஆகி வர்றது. Facebook மூலமா கூப்பிட்டாங்கன்னு இங்கேருந்து சென்னையிலேருந்து வெளியூருக்கு ஒருத்தர் போறாரு. அங்க போய் பார்த்தா, அந்த Facebookல பெண்ணாக பேசிக்கிட்டு இருந்தவர் வந்து ஒரு ஆணு. அங்கேருந்து தப்பிச்சு அவங்ககிட்டேருந்து ஓடி வர்றது. இது மாரி நெறைய வழக்குகள் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது சமூக வலைதளங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஒருவரை பற்றிய பதிவு போடுறோம்னா, அது வந்து அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கிற அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் தி வுமன் அப்படின்ற மாரி நம்ம சொல்றோம். அவங்களுடைய கண்ணியத்தை குறைக்கிற மாதிரியான ஒரு பதிவாக இருக்கக்கூடாது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒரு பெண்களை பற்றி நம்ம வந்து பதிவுகளை போடணும். அத மீறி நம்ம போடும்பொழுது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள இன்னைக்கு 20 யூடியூபர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. 20 யூடியூபர் மேல வழக்கு போட்டிருக்காங்கன்னா, அந்த வழக்கு பார்த்திருப்பாங்க. எப்படிலாம் பேசியிருக்காங்க, இவங்க என்னென்ன சொல்றாங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறது. எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு இன்னொரு யூடியூப் எடுத்து பார்க்கறது. அவன் ஒரு கதைய சொல்லியிருப்பான். அவனும் ரெக்கார்டிக்கலா இருக்க மாட்டான். இல்ல கிராஸ் செக் பண்ணி பார்க்க மாட்டான். என்ன கதைன்னு சொல்லி பார்க்க மாட்டான். அப்ப அந்த வழக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஆதாரமே இல்லாம ஒரு விஷயத்தையே நம்ம பேச முடியாது. யாரோ ஒரு குற்றச்சாட்டு செய்திருந்தால் கூட, அதை நம்ம நீதிமன்றம் மூலமா தான் போயி அதுக்கு ஒரு ரெமெடி வாங்கணுமே தவிர, அவர்களை பற்றி சமூக வலைதளங்கள்ல அவதூறாக பேசுவது, சமூக வலைதளங்கள்ல இப்ப ஒண்ணும் இல்ல. இதுல இவங்க வந்து எப்பவுமே ஒரு நெறைய அ இது ஷாப்பிங் மால் ஓப்பனிங்க்கு போவாங்க. நெறைய கடை ஓப்பனிங்லாம் போறாங்க. நெறைய ச திரை நட்சத்திரங்கள். அவர்களுக்கு வந்து என்ன கேட்டா, நெறைய அச்சுறுத்தல் நெறைய பேர் வெளியில சொல்றது கிடையாது. ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. அப்படி வந்து இன்னைக்கு நெறைய பிஸியா இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸா இருந்தாலும் கூட, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு அபியூஸ நம்ம வெளியில கொண்டு வரணும். இப்படிப்பட்ட ஒரு அபியூஸ நம்ம வெளியில சொல்லும்பொழுது தான், அடுத்தவங்களுக்கு இது நடக்காம இருக்கும். அடுத்த பக்கத்துல இருக்கவனுக்கு அத பத்தி ஒரு அச்சம் வரும் அப்படின்றதுக்காக ஒரு புகார் குடுத்துருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வழக்குல வந்து உண்மை என்ன என்பது மிக விரைவில தெரிய வரப்போகிறது. நன்றி, வணக்கம்.